மூழ்குவோரின் பாவத்தை ஒழித்து நற்கதி அளிக்கக்கூடிய காவிரியின் கரையின் ஓரம் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கு மாலி என்னும் காமுகன் ஒருவன் இருந்தான். அவனின் மனைவி ஸ்வேதாவதி 66 கோடி தீர்த்தங்களையும் தன்னுள் அடக்கிய தட்சிண கங்கையென விளங்கும் காவிரியில்தான் தினமும் நீராடுவாள். அதுவும் துலா மாதமென்றால் மிகவும் விருப்பத்துடன் காலையில் எழுந்து நீராடி பகவானை தியானித்து காவிரி ஸ்லோகத்தை சொல்லி காவிரி தேவியை வழிபட்டு வந்தாள். கணவனே கண்கண்ட தெய்வம் என்று தினமும் அவனை போற்றி அவன் சொல்லுக்கு மறுச்சொல் சொல்லாது அவன் இட்ட வேலைகளை தட்டாது அவனுக்கு பணிவிடை செய்து வந்தாள். அவள் கணவன் மாலியோ வேசிகள் வீடே கதி என்று இருப்பான். தன் மனைவி ஒருவள் இருக்கிறாள் என்ற ஞாபகம் எப்பொழுது வருமோ அப்பொழுதுதான் தன் மனைவியை தேடி வருவான். நாட்கள் அப்படியே நகர்ந்தன. தவறான நடவடிக்கைகளால் மாலி நோயினால் பாதிக்கப்பட்டான். இருந்தும் அவனுக்கு வேசிகளிடத்திலேயே நாட்டம் இருந்தது. மனைவியை அழைத்தான். ஸ்வேதாவதி, நீ கணவனின் சொல்லை மீறமாட்டாய் என்பது எனக்கு தெரியும். என் கை கால்கள் முடமான பின் நீ செய்யும் பணிவிடைகள் ஏராளம் இருப்பினும் தற்சமயம் நான் கேட்கும் உதவியினை செய்வாயா என்றாள். பிரபோ, தாங்கள் என்னிடம் உதவி கேட்கலாமா? கட்டளையிடுங்கள், செய்கிறேன் என்றாள் அந்த தர்மஸ்வரூபிணி. என்னை வேசியர் வீட்டுக்கு தூக்கிச் செல் என்றாள். வருந்தவில்லை. அந்த வண்ணமலர் வாடவில்லை. அந்த செண்பகப்பூ தன் கணவனின் வார்த்தையை ஏற்றாள். அந்த வஞ்சமகள் பின் தன் பிஞ்சு கைகளால் அவனை தூக்கினாள். மழலையை சுமக்க வேண்டிய தன் தோளில் மணவாளனை சுமந்து சென்று வேசியர் வீட்டில் விட்டு வந்து மீண்டும் தாசியின் இல்லம் சென்று அவனை தூக்கி வருவாள் அந்த பூங்கொடி. காவிரி ஸ்நானம் செய்தவளாயிற்றே அவள் விடுவாளா பிரம்மன் மகள்? எப்போதும் போல் ஒரு நாள் தன் கணவன் சுமந்து வரும் வேளையில் இருட்டியதின் காரணமாக அவளுக்கு இருப்பிடம் தெரியவில்லை. வழி தெரியாமல் தட்டு தடுமாறி குற்றவாளிகளை கழிவிலேற்றும் இடத்தின் வழியாக சென்று விட்டாள். அச்சமயம் அவள் கணவனின் உடல் கள்ளர் தலைவனான கழுவிடப்பட்ட மாண்டலிய முனிவன் மீது பட்டது. அவன் கடும் சினத்துடன் அவளை நோக்கினான். அவள் கண்கள் நெருப்பு பொறிகளை வெளித்தள்ளி கொண்டிருந்தன. அந்த கோப பொறியில் இருள் விலகியது போல் இருந்தது. என்மேல் எவன் உடல் பட்டதோ அவன் சூரியன் உதித்தவுடன் இறந்து விடுவான் என்று சபித்தான். அது கேட்ட ஸ்வேதாவதி துவண்டு போனாள். தன் கணவனை கீழே கிடத்தி ஓடோடி சென்ற முனிவனின் பாதத்தை பற்றி, ஐயனே, மன்னிக்க வேண்டும். தங்களின் மீது என் கணவனின் உடல்தான் பட்டது. அங்கே பாருங்கள் அவன் நிலைமையை. இந்த நிலைமையில் நான் அவரை வைத்து காப்பாற்றி வருகிறேன். எனக்கென வாழும் ஒரு ஜீவன் அவர் மட்டுமே. அவரை என்னிடமிருந்து பிரித்து விடாதீர்கள். தங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு சுமங்கலி பாக்கியம் அளிக்க வேண்டும் என்று அந்த பூமாலை மண்ணில் விழுந்து மாண்டது. தொட்டால் வாடும் அனிச்சமலர், ஆனால் பிறர் கண் தன்மேல் பட்டாலே வாடும் பூவையான ஸ்வேதாவதி கல்வரின் தலைவனான முனிவனின் காலை பிடித்து கொண்டு அழுதாள். அழகிய பூமாலை வாடுவதைக் கண்டு மனமிறங்காத அம்முனிவன், நான் சாபமிட்டது இட்டதுதான். நீ எத்தனை முறை என் காலை பிடித்து வணங்கினாலும் அழுதாலும் புரண்டாலும் பலனில்லை என்று உறுதியுடன் கூறிவிட்டான். அது கேட்ட அந்த சேலை போர்த்திய சோலை மின்னலென எழுந்தாள். மரமென நிமிர்ந்தாள். புயலென பேசினாள். சூரியன் உதிக்கும் காலம் என் கணவன் இறந்த கடவாய் என்று சபித்த முனிவனை இனி சூரியனே உதிக்காது இருக்கட்டும் என்று அந்த கற்பு தெய்வம் கற்பூரமாய் எரிந்து பின் தன் கணவனை சுமந்து சென்றது. பதிவிரத்தையாய் விளங்கிய ஸ்வேதாவதி இட்ட சாபத்தின் காரணமாக மறுநாள் சூரியனே உதிக்கவில்லை. அதனால் கால வேறுபாடுகளும் கர்மலோபமும் முத்தொழிற்படைப்பு தடையும் உண்டாயின. தேவர்கள் அனைவரும் வருத்தமுற்றனர். பூமியில் அனைவரும் தடுமாறினர். சூரியன் உதிக்காத பின் காரணத்தை அறிந்த தேவர்கள் பிரம்மனை அழித்து கொண்டு பதிவிரதையாம் ஸ்வேதாவதியின் முன் சென்று அவளின் கற்புத்திறனை பலவாறாக புகழ்ந்தார். பெண்ணே, உன் கற்புத்திறனை நாங்கள் அனைவரும் அறிவோம். நீ காவிரி ஸ்நானம் செய்து வந்தமையாலும் கற்புடன் விளங்கியதாலும் உன் கூற்றை கேட்டு அருணன் வெளிவராமல் இருக்கிறான். உன் கணவனின் மூடத்தன்மை நாங்கள் நீக்கினோம். சூரியன் உதித்தால் உன் கணவன் இறக்காமல் இருக்கவும் வரமளித்தோம். இனி உனக்கு வேண்டிய வரம் என்ன கேள் என்றனர். அது கேட்ட ஸ்வேதாவதி பிரம்மதேவனை வணங்கி, சுவாமி, நான் வேண்டுமானால் இனி என் கணவன் வேசியர் வீட்டுக்கு செல்லாமல் என்றும் நல்லவராக நல்ல ஆயுளுடன் இருக்க வேண்டும். துலா காவிரி ஸ்நானத்தை நான் தினமும் தடையின்றி செய்ய வேண்டும் என்று வரம் கேட்டாள். பிரம்மனும் அவ்வாறே வரமளித்து சென்றான். பின் அவள் கணவன் நலமுடன் எழுந்தாள். சூரியன் உதித்தது. ஒளி பரவியது. அவன் இருள் விலகி மனம் பிரகாசித்தது. அவளும் தினமும் தன் மனைவியுடன் துலா காவிரி ஸ்நானம் செய்து பகவானை தியானித்து சுகமாக வாழ்ந்து வந்தாள். 24வது அத்தியாயம் முற்றிற்று.